இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலவச தையல் இயந்திரம் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழக அரசு வழங்கும் இலவச தையல் மிஷின் பெற தகுதியுடைய பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சமூக நலத்துறை சார்பில் அறிவிப்பு விலகி உள்ளது. மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் வாயிலாக விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்குவதற்கு தகுதி வாய்ந்த பயனாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சத்தியவாணி முத்தம்மையார் திட்டத்தின் கீழ் இலவசமாக வழங்கப்படும் இலவச தையல் மிஷின் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கைப்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்கள், மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச தையல் மிஷின் பெற தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி நிலையான வருமானத்தை பெறுவதற்கு உதவும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற ஏழை பெண்கள், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் முன்னாள் படைவீரரின் மனைவி ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் வயது 20 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட தையல் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தையல் பயிற்சி சான்று, இதில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 6 மாத பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 72,000க்குள் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட குடும்ப ஆண்டு வருமான சான்று, இருப்பிட சான்று, தையல் பயிற்சி சான்று, வயது சான்று, சாதி சான்று, விண்ணப்பதாரர் 2 பாஸ்போர்ட் அளவு வண்ண புகைப்படங்கள், விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர் அல்லது ஆதரவற்றவர் என்பதற்கான உரிய சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டை, இவையெல்லாம் தேவையான ஆவணங்கள். இதற்கு எப்படி விண்ணப்பிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பை வெளியிடும்போது தகுதி உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆவணங்களுடன் தங்களது மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகி விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் அல்லது இ-சேவை மையம் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. சமூக நல அலுவலகத்தை அணுகி விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் அல்லது இ-சேவை மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.